நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் விஆர் ராஜா கொளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 405வது வீடியோ. இது கட்டாயம் பேசணும்னு ஒரு நிர்பந்தம் வந்தனால பேசுகிறேன். அது நேற்று இரவு பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர்கிட்ட ஈக்காடு தாங்கள்கிட்ட எங்கே இருக்கேன்னு அறிவார். அவர் சிவசுப்ரமணியன் பேர். அவருக்கு ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி ஒருத்தர் ஈஸ்வரன் ஒருத்தர் ஒரு மகாமேருவை கொடுத்துருக்கார். கிட்டத்தட்ட 5 கிலோ எடை, கிட்டத்தட்ட 85,000 ரூபா கிட்டத்தட்ட வாங்கியிருக்காரு. அதை பற்றி ஐடியா இல்லாமல் வாங்கிடுறார். நிறைய பேர் வாங்கின பிறகு தான் யோசனை பண்ணுறா தவிர வாங்கும்போது என்னவோ ஆர்வத்தில் பண்ணிடுறார். ஆர்வ கோளாறுனால இவருக்கு ஆசையாக இருந்து பூஜை பண்ணோன்ட்டு நல்ல மனுஷர், வேலைக்கு போயிட்டு இருக்கவர், இந்த மாதிரி வாங்கிட்டு பூஜை ஆரம்பிச்சிட்டார். அது ஆரம்பிச்சதுலேருந்து 1008 பிரச்சனை வாரத்தில் இந்த மாதிரி கேட்டார். தானே அம்பாள் சொல்கிறார் நம்ம மனசில், முதல்ல அவனை ஃபோட்டோ அனுப்ப சொல்லு அப்படின்றார். ஏரியல் வியூவில் ஒரு ஃபோட்டோவும் இந்த சைடு ஆங்கிள்லேருந்து ஃபோட்டோவும் அனுப்பிச்சார்ன்ட்டு நம்பினா நமக்கு அதாவது ஸ்ரீசக்கரம் ஆர் மகாமேரு எல்லாமே ஒன்று தான். இது இன்ஜினியரிங் ட்ராயிங். ஸ்ரீசக்கரம் இது காப்பர் இதில் பண்ணியிருந்து, இது ஸ்ரீசக்கரம். இதில் லெட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. லெட்டர்ஸ் போட்டது நல்லது தான். அது என்னென்னு உங்களுக்கு தெரியணும். ஒன்று, இந்த இதில் சக்கரங்கள் இருக்கு இல்லையா, இந்த இதில் மேல் நோக்கிய சிவ முக்கோணங்கள் 4, கீழ் நோக்கிய சக்தி முக்கோணங்கள் 5, 5 4 9. இந்த மெர்ஜரில் உருவாத 43 முக்கோணங்கள் சொல்லியிருக்கு. இந்த 43 முக்கோணங்கள் எப்படி அமைகிறதுனா, அதாவது இந்த இது 14 கோணம். ஃபஸ்ட்டு இது பூபரம்ன்ற திரைலோக்கிய மோகன சக்கரம், 4 பாஷைப்படி, 4 வேதம், அது 4 திக்கு, 4 வேதம், 4 பாஷைப்படி. அப்படியே அடுத்து 16 இதழ் தாமரை, 8 இதழ் தாமரை, 16 இதழ், 8 இதழ் தாமரை. அப்புறம் திருவண்ணியம் சொல்லிட்டு 3 ரவுண்டு, அது கணக்கில் வராது. திருவண்ணியம் பேர் 3 ரவுண்டு. அது எந்த ஆபரணத்தையும் வரல. அதுக்கப்புறமா கோணம் எடுத்தால் 14 முக்கோணம், 14 ட்ரையாங்கிள்ஸ் ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜு 10 அவுட்டர் ட்ரையாங்கிள்ஸு. ஸோ 14 10 24. அப்புறம் 10 இன்னர் ட்ரையாங்கிள்ஸு, 24 10 34. மேலே 8 முக்கோணம், 8 கோணம். ஸோ 34 8 42. சென்டராக இன்வெர்டர் ட்ரையாங்கிள் ஒன்று, 43 ட்ரையாங்கிள். அவ்வளோதான் இருக்கணும். ஸ்ரீசக்கரமாக இருந்தாலும் சரி, மகாமேருவாக இருந்தாலும் சரி, இதுதான் தாத்பரியம் சொல்லியிருக்கு கிளியராகவே. ஸோ யூ கேனாட் டூ எனி திங். இதில் ஒரு சின்ன இன்சிடென்ட் முன்னாடி சொல்லியிருக்கேன் நான். இருந்தாலும் இந்த சுச்சுவேஷன் நான் சொல்ல வேண்டியிருக்கு. அவர் இருந்துச்சு இந்த யார் பாருங்க, நல்ல பெருசாக தான் இருக்குது, பரவாயில்ல. ஆனால் அது சிற்பக்கட்டு கிடையாது. இதெல்லாம் இதுவும் கோணமாட்டம் தான் இருக்குது. இதுவும் கோணமாட்டம் தான் இருக்குது. அது பெட்டல்ஸ் எல்லாம் கீழ் நோக்கி வரணும். சரி, அது பரவாயில்ல, விட்டுருங்க. இட்ஸ் நாட் அ பிக் திங். ஆனால் இந்த இடத்துல 10 முக்கோணங்கள் வருது. எண்ணி பார்த்தேன். எப்படி பார்த்தேன்னா, ஏரியல் வியூ படத்தை அனுப்பிச்சி வச்சார். ஏரியல் வியூ படத்தை அனுப்பிச்சி வைங்கன்னு ஏரியல் படத்தை அனுப்பிச்சார். இதில் எண்ணி பார்த்தேன். இதை பாருங்கள், நீங்களே பார்க்கலாம். அதாவது 14 முக்கோணம், 10 முக்கோணம், திரும்பி 10 முக்கோணம், 8 கோணத்துக்கு பதிலாக 10 இருக்குது. இல்லை, 4 4 8, 2 சைடில் 10, 8 வரக்கூடாது. 10 வரக்கூடாது, 8 தான் இருக்கணும். இப்போ என்னாச்சு, 43 முக்கோணத்துக்கு பதிலாக 45 முக்கோணம் ஆகிடுறது. வாட் இஸ் த ப்ராப்ளம் இல்லைக்காருன்னா, அதில் வேறு தேவதைகளை உட்காந்துட்டுரும். நல்லா புரிஞ்சுக்கணும். அது இதை ஸ்ரீவித்யா இதில் இந்த இது தப்பு வரவே கூடாது. அதே மாதிரி மகாமேரு வாங்கும்போது இந்த கணக்கு ஒன்று இருக்குது. மேலேருந்து லயக்கிரமம் சிருஷ்டிக்கிரமம் சொல்லியிருக்கு. கீழேந்து மேலே பேசுகிறது லயக்கிரமம், மேலேருந்து கீழே வந்தால் சிருஷ்டிக்கிரமம். இதில் ஒவ்வொரு அடுக்குலையும் மேல் அடுக்கை விட அதுக்கு அடுத்து பெருசாக இருக்கும், அதுக்கு அடுத்து பெருசாக இருக்கும். இந்த பெருசாக வரணும். அது கீழே போகும்போது இது மேலே பெருசாகிடும். அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த 43 ட்ரையாங்கிள்ஸுக்கு 45 வந்துட்டு என்ன பிரச்சனை, இதை சொல்கிறேன் பாருங்க.
என்ன பிரச்சனைன்னா, இப்போ எங்கள் ஆத்துல ஒரு மேரு இருக்குது. நான் நித்தியப்படி பூஜை பண்ணுறேன். அதை காமிக்கிறேன் பாருங்கள். எங்கள் ஆத்து மேரு அது. இது இஸ் கால்ட் சிற்பக்கட்டு. இந்த பெட்டல்ஸ் எல்லாம் வந்து கீழ் நோக்கி வரும். பஞ்சலோக மேரு இது. அந்த காலத்தில் ரொம்ப 4000 5000 அது. இப்போ 8000 சொல்கிறாங்க. இப்போ இந்த சந்திரசேகரன் சபதி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப்பில், இதில் யூடியூப்பில். அவள்லாம் வந்து 8000 தான் சார்ஜ் பண்ணுறா. இட்ஸ் நாமினல் ரேட்டு இப்போ ப்ரெசன்ட் டே. பட் தே இஸ் அ ஸ்பெஷலிஸ்ட். எல்லாரும் மேரு பண்ண முடியாது. மேரு தப்பான ஆள் பண்ணால் தப்பாக தான் வரும் அது. ஸோ மேரு காளி இதெல்லாம் பண்ணுறவா கூட சுவாமி மலையில் பேசிட்டு இருக்கும்போது இந்த சபதி சொன்னார், சுவாமிநாத சபதி. சரி, எல்லோரும் மேரு பண்ண முடியாது. அவள் ஜாதக அமைப்பு வச்சு தான் மேருவே பண்ண முடியும் இங்கே. ஸோ கும்பகோணத்தையும் எல்லாரும் போய் ஜெயிச்சு பார்த்தா கூட 2-3 பேர் தான் மேரு பண்ணுவா, எல்லோரும் பண்ண மாட்டா. அவள் வேறு விக்கிரகம் பண்ண மாட்டா அப்படின்னார். உண்மைதான் அது. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு 10 12 15 வருஷம் ஆகிடுது இந்த இன்சிடென்ட் நடந்து. அது 10 வருஷம் ஆகிருக்கும், மினிமம் 10 வருஷம் ஆகிருக்கும். பச்சையம்மான்னு ஒரு பெண்மணி, அவள் வந்து கடலூர் வசிச்சு வந்தா. திருப்பாதிரி பொலியூர் அங்கே இருந்தாவா. அவள் வந்து ஏதோ ஒரு கோவில் பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் வரணும் சாமி, எங்கள் வீடு விஜயம் பண்ணோன்னா. சும்மா கூப்பிட்றா போலக்கு. சரிம்மா பார்க்கலாம், அந்த ஊருக்கு வரும்போது யாரும் இங்கேயாவது போகிறாங்கன்னு நினச்சிட்டேன். திருப்பி பேசிகிட்டே இருந்தா. திருப்பி அடுத்து இன்னொரு இடத்துல மீட் பண்ணும்போது அவள் சொன்னா, நீ கட்டாயம் வந்து பார்க்கணும் சாமி அப்படின்னா. அவளை பற்றி ஒன்றுமே தெரியாது. நாலேஜ் அபவுட் ஹர் இஸ் 0. சரிம்மா, அப்போ சொன்னேன், நான் திடீர்னு நான் மட்டும் வர முடியாதும்மா, என் கூட லலிதா சத்திரம் பண்ணுறது லேடிஸ் எல்லாம் வருவா, அவளுக்கெல்லாம் மரியாதை பண்ணணும். நான் இங்கேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் வரதா இருந்தால் யூ டு பே டூ அண்ட் ஃப்ரோ ஃபார் த வேன் அப்படிலாம் எல்லாம் பே பண்ணிடுறேன்ட்டேன். காத்தால் வெடிகாலம் 3 மணிக்கு குளிச்சுட்டு இங்கே 4 மணிக்கு கிளம்பணும். எர்லி மார்னிங் 4 o'clock we had to start from கொளத்தூர். அதான் பிளானு. கீழே ஹார்ன் அடிக்கிறான், வேன்காரன் வந்துட்டான். அவள்லாம் லேடிஸ் எல்லாம் உட்காந்துட்டுருக்கான். ஷி ஹேட் டு கெட் டவுன். அப்போ அம்பாள்கிட்ட பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கற்பூரம் பண்ணுறேன். அம்பாள்கிட்டேருந்து ஒரு மனசில் ஒரு டெலிபதியோட ஒரு மெசேஜ் வருது. அவள் பச்சையம்மா வீட்டில் வந்து மகாமேரு இருக்குது, அந்த மேருவில் பிரச்சனை இருக்குது, அதனால் நீ அங்கே வந்தால் மேருக்கு நீ வந்து பூஜை பண்ணாதேன்ட்ட. ஏன்னா அவள் ஒன்றுமே சொல்லலையே என்ன, நீ பண்ணக்கூடாது சொல்லிட்டு நீ போகும்போது ஒரு ஸ்ரீசக்கரத்தை எடுத்து போனான். ஒரு ஸ்ரீசக்கரத்தை எடுத்துட்டு ஆற்றுலேருந்து நான் எப்பயுமே இருக்கும், ஒரு 4-5 இருக்கும் அவன்கிட்ட. எடுத்துட்டு போயாச்சு. அப்போ வந்து தெரியும், ஒரு பாண்டிச்சேரி போகிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல காஃபி டீக்காக நிறுத்தினான், பாத்ரூம்லாம் லேடிஸ் பண்ணணுன்ட்டு. அந்த இடத்துல இருக்கும்போது அப்போ அப்பா மனசில் தோணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் தான். நான் சொன்னேன், முதல்ல போகிறோம் எல்லோரும், நானும் ஃபஸ்ட்டு ட்ரிப் தான் போகிறேன், அவளை பற்றி எனக்கு நாலேஜ் கிடையாது. ஆனால் வந்து அவாத்தில் ஒரு மேரு இருக்கான், அந்த மேருவில் பிரச்சனை இருக்கான் அப்படின்னு. ஏன்னா ஃபோன் பண்ணி சொன்னாலான்னு. யாரும் கிடையாம நோபடி ஸ்டோல் மீ எனிதிங். அங்கே பார்த்தா வீடு காம்பவுண்ட் உள்ளே இருக்குது, சொந்த வீடு கிரகம். கணவனுக்கு மனைவிக்கு பிரச்சனை. அவள் வந்து ஒரு சமயம் மாதிரி வரும்போது தாலியே கட்டி தூக்கி போட்டாலும் அவன் மேலே. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு இன்சிடென்ட்டு. இதெல்லாம் எனக்கு தெரியாது, அங்கே போன பிறகு தான் தெரியும் அதெல்லாம். அப்புறம் வந்து வாசல்லையே புவனேஸ்வரிக்கு ஒரு கோவிலே கட்டியிருக்காவா. விந்த காம்பவுண்டு ஒரு 6 இருக்கும் அந்த கருவறை, முன்னாடி அர்த்த மண்டபத்தோட ஒரு கோவில். அதில் வந்து ஒரு மகாமேரு பண்ணிச்சிருக்கா. அது டோட்டல் ஹைட்டு சிம்மாசனத்தோடு சேர்த்து அந்த ஹைட்டு கிட்டத்தட்ட 1.25 அடி உயரம் இருக்கும். சிம்மத்து மேலே இருக்குது அந்த மகாமேரு. அதில் தான் பிரச்சனை. அப்பா சொல்லிட்டாலே எங்கே. அப்புறம் லைட்டு போட சொல்லி நல்ல டார்ச் லைட் எடுத்துட்டு உள்ள கருவறையிலேயே போய் பார்த்தேன். நான் கூட கௌரின்னு இருக்கா பாலாஜி நகரில், அவளும் வந்து பார்த்தா. எண்ணி பாருமான்னா அங்கே என்னது 8 கோணம் இருக்கு இல்லையா, மேலே 8 வரணும், மொத்தம் 43 வரணும், 41 தான் இருக்கு. அங்கே 6 கோணம் வந்துடுது கடைசியில். இந்த கேஸில் சிவசுப்ரமணியன் கேஸில் 10 கோணம் இருக்கு, அதில் 6 தான் இருந்தது. எங்கே பண்ணோம், ஆற்காட்டில் பண்ணோம் நாங்கள். அப்படியே மிச்சம் வேலை பாடலாம் நல்லா இருக்கு. நான் சொன்னேன், வச்சுக்கூடாதுமா, அது பிரச்சனை, இது இட் வில் கிரியேட் அ ப்ராப்ளம் த ஹவுஸ், நோபடி கேன் லீவ் பீஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டேன். சரிப்பா, அதுக்கு என்ன மாமா பூஜை, நான் அபிஷேகம் எல்லாம் நான் பண்ணதுக்கு நான் பூஜை பண்ணுறதா இருந்தால் நான் கொண்டு இந்த ஸ்ரீசக்கரத்தை தான் பண்ணிட்டு போயிடுவேன். அதுக்கு அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருந்தா மகாபேருவேன். என்ன தான் பண்ணோன்னா முதல்ல அழிச்சு பண்ணிடலாம் திருப்பி அது அப்படின்னு.
எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அது ஷி டிலேட் த ப்ராசஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதுக்கப்புறமா நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சாகும். எதுக்குன்னா, இந்த மாதிரி ஆசைப்பட்டா மட்டும் போதாது. நல்ல அதை பற்றி விஷயம் தெரிஞ்சவாளை கூட்டு போய் வாங்கணும். நல்ல நாளில் வாங்கணும் பார்த்து இதெல்லாம். ஸோ விஷயம் தெரியாமல் கையில் பணம் இருக்குது அப்படின்ற மாதிரி வாங்கிட்டா இந்த பிரச்சனை அப்படி தான் வரும். சிவசுப்ரமணியத்துக்கும் ஒரு பிரச்சனை தான். அவர் வந்து இந்த ஈஸ்வரன்ற தலையில் கட்டி வச்சு, உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேர் இருக்கும் தெரியுமா? இத்தனை பேர்லாம் கிடையாது, மேருன்றது ஒன்று தான். சரி, இதில் என்ன இருக்குது? மேருல பூரண மேருன்னு முழுக்க இருக்கும், அர்த்த மேருன்னு ஹாஃப் இருக்கும். அது இந்த இந்த கிளாசிஃபிகேஷன் தான் இருக்குது. இல்லைன்னா இந்த பூபரத்தோடு இருக்கிறது இந்த பூபர பிரசம் அப்படின்னா காளிகாம்பா கோவிலெல்லாம் இருக்க மாதிரி ஏந்திர மாட்டம் ஒன்று இருக்கும். அது மேலே வந்து ட்ரா பண்ணியிருப்பா இது ஸ்ரீசக்கரத்தை. அது ஒரு வகை, இவ்வளோதான். பட் என்ன வகையாக இருந்தாலும் சரி, நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஷுட் பி 43 ஒன்லி. இல்லைன்னா தப்பு தான். அது வந்து குடும்பத்துக்கு பிரச்சனை தான் உண்டாகும். கொண்டு போய் மரியாதை கொடுத்து வந்து 85,000 கொடுத்துட்டு மாமா தெரியாதுன்னார். உங்களை யார் கொடுக்க சொன்னா மாதிரிலாம் வேண்டாம். அது அவர்கிட்டே அவர் ஆர்கியூ பண்ணிட்டே இருக்காராம். நோ நோ நோ, இது கரெக்டு. ஆகமத்துக்கு அந்த ஸ்ரீசக்கரத்துக்கு சம்மந்தமே இல்லை. ஆகமம் இஸ் டிஃபரெண்ட்டு. நோவேர் இஸ் டிஃபைன்ட் அஸ் இந்த ஆகமம் அப்போ ஸ்ரீசக்கரா. இந்த விஷயம் தெரிஞ்சவா தான் இதை பற்றி பேசணும் தவிர சும்மா இஷ்டம் போலலாம் பேசிட்டு கூடாது. இது பண்ணலாம் அது பண்ணலாம்லாம் சொல்லக்கூடாது. இப்போ நோ பீப்புள் ஆர் இன் ப்ராப்ளம். இந்த மாதிரி 3 கேஸ் வந்திருக்கு எனக்கு. சரி, என்ன செய்யலாம்? இப்போ ஒன்றும் செய்ய முடியாது. சரி, கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாயெல்லாம் கொடுத்து வாங்கி வச்சுருக்கா பைத்தியாத்தனமாக. தப்பானது. ஏன்னா நமக்கு தெரியும் அது ஒன்று நல்ல இது மகாமேரு ஸ்ரீசக்கரம் ஆற்றுக்கு வந்துட்டுனா இட் வில் கிரியேட்ஸ் அ பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த ஹவுஸ். எல்லாருக்கும் வீட்டில் இருக்க சண்டையெல்லாம் வராது, நல்லதாக இருக்கும். வீட்டில் நல்லதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் இருக்குன்னா வந்து மகா சதுஷ்டி கோடி யோகினி கடைசி விதா அப்படின்னு இருக்கு. மகா சதுஷ்டின்னா 64 கோடி யோகின கணங்கள் ஒரு ஆவரணத்துக்கு, நவ ஆவரணத்துக்கு 9 ஆவரணத்துக்கு 576 கோடி யோகினி கணங்கள் வந்துடுறா அந்த கிரகத்தை ரட்சிக்கிறதுக்கு. இதெல்லாம் ஞாபகத்தை வச்சுட்டு ஸ்ரீசக்கரம் வாங்குங்க, பூஜை பண்ணுங்க. சும்மா வாங்கி பிளேட் மாடி அங்கே போட்டு வச்சா பாவத்தில் சேர்ந்துடும். அது பண்ணாதுங்க. பூஜை பண்ணுறதா இருந்தால் வாங்குங்க. இல்லைங்க அப்படி எங்கள் ஜோசியை சொன்னார் மாட்டி வச்சுக்கலான்னு. ஜோசியை சொல்லுவார், வேணா கேலண்டரோட மாட்டி வச்சுக்கொண்டு யார் அப்புறமா அதுக்கு துன்பப்படுறது. ஸோ அதனால் அவா பண்ணியிருக்கா இவா பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு தயவுசெய்து மாதிரி இந்த டோன்ட் என்டர் வேலியில் போகிற ஓனாலே மடியில் கொண்டு விட்டுண்டாலும் அது மாதிரி பண்ணி துவச்சிடுறாங்க. ஸோ பீப்புள் ஆர் சென்னை ஆர் அதர் பிளேசஸ் ஆல்சோ டு கன்ஃபியூஸ் பர்சன்ஸு. இந்த சாதகாசெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணி ஒரு பெரிய ஒரு கலாமிட்டி கொண்டு வந்து விட்டுறாவா. அவளுக்கு விஷயம் தெரியாது. இது வந்து பெரிய மகோன்மதமான தத்துவம். ஸ்ரீசக்கரம்ன்றது மிக சக்கரத்திலேயே சக்கர ராஜ்யம்னே பேருது. அது வந்து சக்கரமாக இருந்தாலும் சரி, மேருவாக இருந்தாலும் சரி, சக்கர ராஜம். அதனால் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் அது. அதை வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக பண்ணக்கூடாது கொஞ்சம். அதனால் வந்து நேயர்ஸுக்கு வியூவர்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன்னா, பி கேர்ஃபுல் வை செலக்டிங். உங்களுக்கு தெரியலையா ஐஷன் பைக்கை வாங்குங்க. இதை சொல்லி தயவுசெய்து எல்லோரும் வந்து அவசரப்பட்டு நிறையாலாம் வாங்கி அடைச்சிக்கலாதுங்க. விட்டு லீட் ப்ராப்ளம் பின்னாடி. ஸோ இதெல்லாம் மனசில் கொண்டு செயல்படணும். பசங்க பண்ணலன்னா அப்பா அம்மா பண்ணியாங்க அந்த பூஜையை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை சொல்லி நான் இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.